ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு பெரிய எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி எப்படியாவது வந்து கௌதமோட குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனாதான் வந்து இந்த கார்த்தியை வந்து காப்பாற்ற சொல்லி நம்ம காலில் வந்து எல்லாரும் வந்து விழுவாங்க அப்படின்றதுக்காக வந்து போலீஸு, மனித உரிமை ஆணையம் எல்லாரும் வந்து கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் வந்து என்னதான் வந்து முயற்சி பண்ணாலும் நம்ம இலக்கியம் இருக்க வரையும் நம்முடைய இலக்கியம் வந்து அவளால் வந்து ஒரு காலம் வந்து வெல்ல முடியாதுங்க. நம்முடைய கார்த்திகோட கைதை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி இந்த அஞ்சலி பண்ண பிராடுத்தனத்தெல்லாம் வந்து வீடியோவோட வந்து நிரூபிச்சிட்டுனால வந்து நம்முடைய கார்த்திகை வந்து விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்களுடைய நேரத்தெல்லாம் வீண் அடிச்சுட்டு இருக்கேன், இன்னொரு டைம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அது கொடுக்குறது வந்து ஸ்டேஷன் பக்கம் மனித உரிமை பக்கம் வந்து என்ன இன்னும் தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்ட சொல்கிறோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சும்மா விடுவாங்களா, ஏத்த நீ வந்து உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொல்கிறேன் இல்லையா, உன் மக தான் வந்து இப்படியெல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா, அவளை வந்து நல்ல புத்தி சொல்லி திறத்துற வழியை பார்க்காத, இப்படி வந்து மக போகிற போக்கெல்லாம் வந்து நீ வந்து போய்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து அசிங்கமாக வந்து கேட்குறாங்க. நம்முடைய கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என் மகளை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆக்குனதே வந்து இந்த இலக்கியா உங்ககிட்ட வந்து அஞ்சலியை பற்றி தப்பாக வந்து சொல்லி உங்களை வந்து நல்லா வந்து கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நல்லா வந்து கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பார்க்குறீங்க, என் அண்ணி வந்து எப்பவுமே நல்லதுக்கு மட்டும் தான் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வந்து நான் நம்பியிருந்தேன்னா இந்நேரம் வந்து எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் வந்து உன்னுடைய பொண்ணு கல்யாணம் ஆனதுனால என் வாழ்க்கை நிம்மதி எல்லாமே வந்து போயிருச்சு. உன் பொண்ணு சரியான ஃப்ராடு, அவளை முதல்ல எடுத்துகிட்டு கூப்பிட்டு போயிட்டு நீயே வந்து விசரிச்சு சாகடிச்சிரு, அவளால் வந்து யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அவளால் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நீங்களாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்முடைய கார்த்தியோட கோபத்தை வந்து அதிகப்படுத்திடுறாங்க. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா கடுப்பாக போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பைரவி மேடம் நீங்கள் கூட வந்து எதுவுமே வந்து பேச மாட்டீங்க, என்னுடைய பொண்ணு இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு உன் மக பண்ணிட்டு போன ஃப்ராடு தனத்தை உள்ளெல்லாம் சேர்த்தின அவசியம் எல்லாம் மூடிட்டு போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய பைரவியுமே வந்து உள்ளே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னா, அம்மா விடுமா, இவங்கக்கிட்ட வந்து நீ என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைய பார்த்தேன், இனிமேல் வந்து என்னுடைய வழியை வந்து வேறு வழியாக இருக்கும், அதெல்லாம் வந்து இவங்க வந்து தாக்கு பிடிக்காத அளவுக்கு வந்து இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து கொடுக்க போகிறேன், நீ வந்து வாமா, அவங்களே வந்து கதறி அடிச்சுக்கிட்டு என்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது ஒரு காலத்தில் வந்து நடக்காதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியோட காலில் போயிட்டு விழுந்து, கார்த்தி என்னை ஏற்றுவோம், நான் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விழுந்து கெஞ்ச போகிற நேரம் வந்து நெருங்கி வந்துருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா பிரியாவில் அவருடைய லவ்வை மட்டும் சொல்லிட்டாருன்னா இதை வந்து எப்படியாவது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து நம்முடைய இலக்கியா வந்து இந்த அஞ்சலி வந்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா போதும். அதுக்கடுத்து எப்படி வந்து கார்த்திகை வந்து அழிக்கலான்னு அந்த பொண்ணு அழிக்கலான்னு யோசிக்க போகிறாளா, இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்முடைய கார்த்திகோட காலில் விழுந்து, கார்த்தி நான் பண்ணதெல்லாம் வந்து தப்பு தான், இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து காலில் விழுந்து கெஞ்சினா மட்டும்தாங்க அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிரித்து ஆகணும், போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா இவன் கடைசி வரைக்கும் வந்து வீட்டிலே தான் வந்து தண்டை சோறு தின்னுக்கிட்டு வந்து இருக்க போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இதாங்க வந்து நடக்க போகுது. இந்த ஆஞ்சலி கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்லாம் பிச்சை எடுக்க போகிறாங்க. நம்முடைய கார்த்திகும் பிரியாவை வந்து கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு முன்னாடியே வந்து சந்தோஷமாக வந்து வாழ்ந்து காட்ட போகிறாங்க. வேறு பெரிய விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.